ஹாய் எலிய ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஒரு வழியாக இன்னைக்குமே வந்து நம்ம வீட்டோட அப்டேட் தான். என்ன அப்படின்னா ஹால் டூர் பார்த்துட்டீங்க, கிச்சன் டூர் பார்த்துட்டீங்க, பொட்டிக்கா டூர் பார்த்துட்டீங்க, அப்புறம் வந்து பெட்ரூம் பார்த்தாச்சு, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் முதற்கொண்டு நீங்க பார்த்துட்டீங்க. இன்னும் ஒண்ணு கண்ணே எஜமானுடைய டூர் தான். என்னன்னா மகிதர்சனோட ரூம் டூர் தான். மகிதர்சன் வளர்ந்த பிறகு அந்த ரூம்ல தான் இருக்க போறாரு. அண்ட் இப்பயுமே இதுக்கப்புறம் அவங்க அம்மாச்சி வந்துருவாங்க. நாளைக்கு அவங்க அம்மாச்சி வந்துருவாங்க. நாளைக்கு வந்ததுல இருந்து அவன் அந்த ரூம்ல தான் இருக்க போறான் ஃபுல் அண்ட் ஃபுல். உண்மை. அதனால இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். நீ கொஞ்சம் வேலை இருந்தனால எல்லாமே முடிச்சு கொடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து அந்த மகிதர்சனுடைய ஹோம் டூர் தான், ஐ மீன் பெட்ரூமை தான் நீங்க பார்க்க போறீங்க. கொஞ்சம் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்க எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், உள்ள கலர்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே சொல்லுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ரூம் எங்க இருக்குன்னா இது வந்து லெக்சரலோட மேலே காட்டுங்க. என் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட் லெக்சரலோட பெட்ரூம் இது. ஓகேவா? தர்ஷன் இப்போ எங்க கூட தான் தங்கிட்டு இருக்கான். தூங்குறான் தம்பி. தூங்குறதா அப்படி சொல்றாங்க. அவனை பார்த்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து நம்மளோட பூஜை ரூம் இருக்கு. பூஜை ரூமுக்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் இருக்கு. பெட்ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா சேம் செட்டப் தான். நம்ம ரூமுக்கு என்ன செட்டப்போ அதே செட்டப் தான் தர்ஷனோட ரூமுக்கும். ஸோ வேறு மாதிரி டாய்ஸ் எல்லாம் பார்த்தோம், அந்தளவுக்கு இதாக இல்லை. ஓகே, இந்த ரூமுக்கு என்ன போட்டிருக்கோமோ அதே போட்டுருவோங்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம். உள்ளே போகலாமா? வாங்க. டடன் 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 டைம். வந்ததும் உங்களுக்கு என்ன தெரியுது தம்பியோட பெட்ரூமில்? டாய்ஸ் தான் தெரியுது. எஸ், அதுதான் நம்மளோட ஸ்பெசிஃபிக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டில் வந்து எங்கே உள்ள கட்டில்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுங்க இந்த சைடு வந்துக்கிறேன். கட்டில் வந்து எந்த கட்டில்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம தென்காசியில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கட்டில். சேம் மெத்தை. அங்கே அது அந்த மெத்தையில் உட்காந்து இந்த மெத்தையில் உட்காருது என்ன அமுங்க மாட்டுக்கு அப்படின்னு தோணுது. நல்லா இருக்கு. ஓகேவா? குட். ஏன்னா இவ்வளோ வருஷம் அதை தான் படுத்துவோங்கணும் நம்ம. இந்த சைடு நம்மளோட டைனிங் டேபிள். இந்த டைனிங் டேபிள் இல்லை, ட்ரெஸ்ஸிங் டேபிள். நானும் லூஸ் மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது. இது வந்து கெஸ்ட் யாராவது வந்தால் போனால், இந்த வீட்டில் யாராவது தங்குனா அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்ன மேக்கப் செட் இருக்குன்னா எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஏதாவது வைப்பாங்க. அப்புறம் சீப்பெல்லாம் உள்ள வச்சுருக்கேன் நான். ஏன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா சீப்பு தேவைப்படும்ல. இது என்னது லட்சு? தம்பி ஸ்கூல் படிக்கும் போது வாங்கினது. இப்போ என்ன படிச்சிருக்கோம்? காலேஜ் இல்லை, இப்போ ஐடிஐ படிக்கிறான். இப்போ ப்ரீகேஜி படிக்கும்போது ஐடிஐல சாரி ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கோம். அதனால நாங்கள் ஸ்கூல் படிக்கிறோம். இது வந்து தஷ்குட்டி வாங்கின ஃபஸ்ட்டு மெடல். ஓகேவா? இதுதான் தஷ்குட்டி வாங்கின ஃபஸ்ட்டு மெடல். அண்ட் இதுதான் தஷ்குட்டியோட கபோர்டு ஒர்க். இந்த சைடு வந்து எல்லா இடத்துலையுமே தர்ஷனோட ட்ரெஸ் இருக்கும். அண்ட் இதுலேயுமே என்னோடய ட்ரெஸ் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. கொஞ்சம் இல்லை, நிறையாவே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. இதில் வந்து தர்ஷனோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். இந்த மாதிரி பையில தான் போட்டு வச்சுருப்போம். இது வந்து என்னோட ஃப்ராகு. இது தர்ஷனோட ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போட்டால் மட்டும் போடுற ட்ரெஸ் இங்கே இருக்குது. ரஃப்யூஸ்க்கு போடுற ட்ரெஸ், யூனிஃபார்ம் எல்லாமே இந்த சைடு இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒன்று மட்டும் தோற இருந்ததை காமி. ஏன் ஒளிவு முறையா ஒன்று மட்டும் தோற இந்த இருக்கு பாருங்க. இது அன்றாட வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 9 ட்ரெஸ் மாற்றுற ட்ரெஸ் எல்லாம் என் புள்ள மாற்றுவான். அது எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் என்னோட பழைய இது அதெல்லாமே இருக்கும். அண்ட் இது கீழே இருக்கிறது வந்து என்னோட ட்ரெஸ், என்னோட ட்ரெஸ், என்னோட ட்ரெஸ், என்னோட ட்ரெஸ், என்னோட ட்ரெஸ். பையில தான் வச்சிருக்கேன். அதுவுமே ட்ரெஸ்ஸே இல்லை. என் மனைவி சொல்லுவா ட்ரெஸ் எங்க. அப்புறம் கீழே வந்து 2 பேஸ்கெட் வச்சிருப்பேன். அதில் வந்து தம்பிக்கு ஃபேண்ட்டு தனியாக, அப்புறம் வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல லக்ஸுரியஸான ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் விடிலைட் இருக்கு, அது பிங்கி விடிலைட். ஓகேவா? இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இங்கே கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இந்த டோர் ஓப்பன் பண்ணாலும் இங்கே பாருங்க பாருங்க பார்த்துட்டேங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே எதுவுமே இல்லை. சேர் மட்டும் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் நாங்கள் கட்டில் கொஞ்சம் நகர்த்திட்டு வச்சுருவோம். ஆமாம், இடம் இருக்குது. இன்னொன்று இருக்குது, இடம் எல்லாமே இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா
எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது பார்க்க இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இது நான் உட்காந்துக்கிறேன். இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் தர்ஷனுக்காக. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அப்படியே எடுத்துட்டிங்களா? சூப்பர். இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். தம்பி ரூம்ல அவனோட நேம் போட்டு ஏதாச்சும் ஒன்று, இது வந்து நான் வெளியில தொங்க விடுற மாதிரி பார்க்கலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் அவன் ரூமுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த செட்டப் எல்லாமே இப்பதான் பண்ணோம். இந்த பொம்மை செட்டப் இப்போ எனக்கு பண்ணியே ஆகணும். இதை பண்ணா ஏன்னா இந்த இது வந்து நான் தம்பி ரூமுக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் வாங்கினது. இது இன்னும் நல்லா தான் இருக்கு. இது மாட்டினது ஒருத்து தான். என்னடா பெட்ரூம்ல இருக்கிறது நல்லா தான் இருக்குல்ல. இன்னும் பாதி பொம்மை எல்லாம் வெளியில இருக்கு. அது வெளியிலேயே இருக்கட்டும், அது நல்லா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து எதையும் உழப்ப மாட்டேங்கான். இப்ப மகி வந்தாலும் வேலு வந்தாலும் யார் வந்தாலும் நான் அந்த டிவி ஸ்டாண்ட்ல இருக்கிற பொம்மையை எடுத்து விளையாண்டுட்டு அப்படியே வச்சிருந்தாங்க. அது ஒரு யாரும் வரல. எனக்கு தெரிஞ்சு யாருமே வரல. இப்ப இன்னும் வந்து பார்க்கவும் இல்ல. பார்த்தாங்கன்னா வந்து தெரியும். அத்தையுமே வந்து பார்க்கல. மஞ்சுமே வரல. இந்த இதுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க. ஆமா, இதுக்கப்புறம் வாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து இது வந்து நான் எங்க ஆர்டர் பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன். இல்லை உட்காந்துக்கோ வேணாம். சொல்லு. இது வந்து நாங்க நிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. இது வந்து நான் எங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா அமேசான்ல வந்து இந்த மாதிரி நேம் கஸ்டமைஸ் பண்ணி இருக்கு. அமேசான் என் பையன் நேற்று ஆர்டர் பண்ணானே அமேசானுக்கு போய் கேம் விளையாடுறது, ஜல்லிக்கட்டு மாடு, இப்படிதான் அமேசான்ல இப்படிதான் ஆர்டர் பண்ணுவான். ஜல்லிக்கட்டு மாடு, ஒரு பெரிய மாடு அப்படிமா, GTA கேம் அப்படிமா தர்ஷன். அதுல போய் நான் இதை ஆர்டர் பண்ணேன். மகி தர்ஷன் கொடுப்போங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவனை மோஸ்ட்லி எல்லாம் நாங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி அவனை எப்படி கூப்பிடுவோம்? தச்சுக்குட்டின்னு தான் கூப்பிடுவோம். தச்சுக்குட்டி. நான் அவனை வந்து ரொம்ப கூப்பிடுவேன். தச்சுக்குட்டின்னு தான் கூப்பிடுவேன். இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு குட்டிமான்னு கூப்பிடுவேன். அடுத்து ஏதாவது ஒரு பிள்ளை பிறந்தா அது பேருசோட குட்டின்னு சேர்த்துப்பேன். அதனால தஷ்குட்டிங்கிற நேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குது. இது வந்து நீங்கள் இது மாதிரி நிறைய பேர் வச்சு போட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை கேள்விப்படுறீங்கன்னா அமேசானில் போய் நேம் கஸ்டமைஸ் டெக்கர் ஐட்டம்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். கிட்ஸ் ரூம் டெக்கர் ஐட்டம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமாக வரும். ஸோ இதுதான் தம்பியோட ரூமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வளர்கிற வரைக்கும் இது அவனோட ரூம். ஒரு டீனேஜ் ஆகிற வரைக்கும் இது அவனோட ரூமுன்னு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. என்ன பாத்ரூம் தான் கெட்டோம்ல, பட் பாத்ரூம் கெட்டுறது தான் பிளானு. நம்ம வந்து ஃப்யூச்சரில் பாத்ரூம் கெட்டுற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் நம்ம இந்த ரூமுக்கு. அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து தர்ஷன் வந்து இங்கே தான் இருக்க போகிறாரு. அவங்க அம்மாச்சி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறாரு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டில் வந்து நல்லா ஸ்பேஷியஸான கட்டில். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாக். தர்ஷன் ரூமுங்கிறதுனால அவனுக்கு பிடிச்ச மாதிரியான கிளாக் மாதிரி அனிமல்ஸ்லேயே நமக்கு வந்து கிஃப்டாக வந்துருச்சு. என்னது வந்துருச்சு? கிளாக். மான் கிளாக் வந்து வந்துருச்சு. மணி பார்த்தீங்க அப்படின்னா 2:55 மணி ஆக போகுது. ஆமாம், இன்னும் ஒரு மணி நேரத்தில் என் மகன் வந்துடுவாங்க. ஓகே, உங்களுக்கு வீடியோ அதுக்குள்ளே வந்துடும். அரை மணி நேரத்துக்குள்ளே நான் வீடியோ போட்டுறேன் பாருங்கள். அதனால இந்த கிளாக் வந்து அவன் ரூமில் மாட்டுவோம். ஏன்னா அவன் ரூமில் வேறு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாங்கள் மாட்டியிருக்கோம். என்னடா கட்டில் மாட்டி வச்சிருக்கேன்னு கேட்க. இது வந்து உங்களுக்கு காட்டணும் தான் நான் இங்கே நிற்கிறேன். இது வந்து என்னதுன்னா இங்க நான் அயன் பண்ணி கொடுப்பேன். லெச்சுக்கு டெய்லி சட்டை ஏதாவது சுருக்க லெச்சுக்கு வந்து டெய்லி இப்படி அயன் பண்ணுவேன். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மனைவி இதை நான் சொல்லிக்கிறேன், நான் கேட்டது கிடையாது. நான் கேட்டா என்னமோ பண்ணி கொடுப்பாலும் எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. நான் அயன் பண்ணுவேன். எனக்கு அயன் பண்ண தெரியாது, காய்கறி தெரியாது, தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். ஸ்கூல் படிக்கையில இருந்து இப்ப வரைக்கும் என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எங்க அப்பா அயன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்க அப்பாவுக்கு அப்புறம் லெச்சு அயன் பண்ணி கொடுத்துருக்கான். லெச்சுக்கு அப்புறம் கண்டிப்பா என் தச்சுக்குட்டி அயன் பண்ணி அவனை பண்ண விட மாட்டேன். அவன் பண்ணுவான். எனக்கு நான் பண்ணி கொடுக்க போறீங்க. என் பிள்ளைய கஷ்டப்படுத்த இல்ல சொல்றேன், கஷ்டப்படுத்துறேன்னு இல்ல. ஒரு பையனா ஒரு மகா ஒரு அம்மாவா ஒரு ஆசை இருக்கும்ல. அவன் பையன் ட்ரெஸ் உன் பையன் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடு. பண்றேன். என் பழசா இருக்கு, புது அயன் வாங்கிட்டா. ஸ்ட்ரீமர் வாங்கிட்டா குட்டி, எனக்கு ஸ்ட்ரீமர் வாங்கிட்டா. அதனாலதான் இந்த அயன் பாக்ஸ் எப்பையில இருந்து உழைக்கிதா? கல்யாணத்துல இருந்து உழைக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து நீ தான் யூஸ் பண்ற? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாங்குனது. கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி அதை வாங்க ஒட்டு போட்டு இன்னும் யூஸ் பண்ணிட்டு ஒட்டு போடல. அந்த இடத்துல ஒயர் விட்டுருந்துச்சு. நான் வந்து சாக்கடிக்குன்னு சொல்லி கையில் அப்படி வச்சிருந்தது.
அதிகமா நான் யூஸ் பண்ணுவேன் அயன் பாக்ஸ். அதனால இந்த இதை வந்து எப்பயுமே லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எப்போதுமே கடையில கொடுத்து அயன் பண்ணதுனா முன்னாடி, இப்பலாம் ஃபுல்லா நான் தான் அயன் பண்றது. எதுக்கு அது தேவையில்லாம கடையில கொடுத்து இது பண்ணிட்டு. ஆனா அயன் கடையில கொடுத்து அயன் பண்ணா நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னு இல்லை, நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு விஐபி ட்ரெஸ்ஸுங்கிறதுனால ஒரு வீடியோவுக்கு கிளம்புனாலுமே அயன் பண்ணி தான் போடுது, உட்காந்து அயன் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால இது வந்து ஃபோல்டபுள் தான், இந்த மாதிரி இருக்குதா. ஆனா அவன் லெட்ஸ் என்ன பண்ணா அயன் பண்ணி இப்படி வச்சுட்டு போயிடும், திருப்பி அயன் பண்ணுவல மறுநாள். எனக்கு இது வந்து இப்படி விரிஞ்சு இருக்கிறது வந்து எனக்கு என்னவோ மாறி இருக்கும். இதை இப்படி மடிச்சு வச்சுட்டு நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். இப்படி மடிச்சு வைப்பேன் நான் தான். இது நான் தாங்க ஃபிட் பண்ணேன். ஆமா, இது நமக்கு ப்ரமோஷனுக்கு யார் ஹெல்ப் பண்ணாத சொல்லு? நீ தான் பண்ண. 2 பேர் தான் ஃபிட் பண்ணோம். இப்போ இது மட்டும் என்ன, எல்லாமே இந்த வீட்ல மாட்டிருக்க எல்லாமே நான் வந்து ஷேரிங் பண்ணி தான் பண்ணிருக்கோம். எல்லாமே பண்ணாங்க, நான் வந்து அவனுக்கு சொல்லிட்டேன். இது வந்து நாங்க 2 பேர் தான் ஃபிட் பண்ணோம். இது வந்து நம்ம ப்ரமோஷனுக்கு வந்துருந்துச்சு. நம்ம வந்து நம்ம சூராக் இருக்கு தெரியுமா, சோ அவங்க தான் இதுவும் நமக்கு கொடுத்தாங்க. நம்ம அந்த வீட்ல ஃபிட் பண்ணிட்டோம் தென்காசியில. இந்த டயத்துல வந்துச்சுன்னா அவங்க டைரக்டா ஃபிட் பண்ண சொல்லிப்போம் இந்த இடத்துல. ஸோ இது ஒரு செம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது பயங்கர யூஸ்ஃபுல், எங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல். எனக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல் இது. எதனால அயன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரா பண்ணிட்டு போயிடும். என்னது மணி இதுல சவுண்ட் கேக்குது, தம்பி இதுல தொங்குறதுல இங்க சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. என்னடா ஃபேன் சவுண்ட்? ஃபேன் சவுண்ட்ல பயப்படாத. பயப்படும், எல்லாத்துக்கும் அப்படிதான். இந்த இது பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு, என்ன பொக்கி, இதுக்குள்ள வந்து என் மகனோட விளையாட்டு ஜாமான். இந்த விளையாட்டு ஜாமான், கன்னு வாங்குற எல்லா படம். இது வந்து நம்ம என்னடா யூஸ் ஆக மாட்டேங்குது, கிட்டார் எல்லாமே இதுக்குள்ள தான் கிடக்கும். இதுக்குள்ள இருக்கு. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி அவன் தம்பி விளையாடுற திங்ஸ் மட்டும் இதுக்குள்ள போட்டுட்டு மிச்சது எல்லாத்தையுமே ஒரு மூட்டை கட்டியோ இல்லை பாக்ஸ் பண்ணியோ மேலே வைக்கணும்னு வச்சுருக்கோம். ஆனால் தம்பிக்கு வந்து தர்ஷனுக்கு வந்து எப்படின்னா ஒரு பொருள், இந்த ஏரோப்ளேன்லாம் யார் வாங்கி கொடுத்தான்னா இவங்க சித்தப்பா இருக்காங்களே சென்னையில், அவங்க வாங்கி கொடுத்தாங்க. எப்போனா சுபாசனன் நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது போனோம்ல, அப்போது வாங்கி கொடுத்தாங்க. அது இன்னும் வச்சுருக்கான். அவன் போய் 2-3 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. சோ எதுமே அப்புறம் இந்த மாதிரி தான் பத்திரமா வச்சுப்பான். யார்ட்டயும் கொடுக்கவும் மாட்டான். ரெண்டாவது யாரும் எடுத்து விட மாட்டான். அது என்னமோ பத்திரமா மகிட்ட கொடுப்பான். மகிட்ட கொடுப்போம். 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே சண்டை வந்து 2 நிமிஷம் அப்படியே சமாதானம் உட்காந்துப்பாங்க. அவ்வளவுதான். இது வந்து மோஸ்ட்லி தர்ஷன் வந்து எல்லாத்தையுமே பிக்காம உடைக்காம வச்சுப்பான். அது வந்து என் பையன்கிட்ட ரொம்ப ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இது எல்லாமே பார்த்துக்கோங்க, நீங்களே பாருங்க, ஒரு வாட்டி பாருங்க. பார்த்துட்டாங்க. இது எங்க வாங்குனீங்க? அந்த வலை மட்டும் எங்க? அமேசான். ஆமா, இந்த பொம்மையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற பொம்மையை தான் நம்ம அடிக்க. ஏன்னா நம்ம பொம்மையை மேக்ஸிமம் வந்து வீட்டுக்குள்ள வச்சிருவோம். எப்படின்னா சும்மா ஒரு பைக்குள்ளேயே ஒரு இதுக்குள்ளே தான் போட்டு வச்சிருப்போம். இன்னும் பொம்மை வாங்கினாலும் இதுல கொண்டாந்து வைக்க தான் நமக்கு இனிமேல் தோணும். ஏதாவது ஒரு பொம்மை வாங்கினா ஸோ நல்லா இருக்குல்ல, அப்படியே பார்க்கும்போது இதுவுமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு. பொம்மைகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த ஓட்டைக்குள்ள அப்படி உள்ள விட்டு காலெல்லாம் கொஞ்சம் வெளியில வச்சு விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நேரா நிக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏய் தந்தத்தை நீ இப்படி மடிச்சு வச்சுக்கோ, மூஞ்சில படுது. இது வந்து குதிரை, இது வந்து என்னதுமா எரும மாடு, இது வந்து ஆடு, செம்பரி ஆடு. இது வந்து எங்க அண்ணன் வந்து எனக்கு எங்க எடுத்து கொடுத்தா சொல்லு, நம்ம ஜிகே ஹைப்பர் மார்க்கெட்ல எரிஞ்சு ஞாபகம் இருக்கா? எங்க அண்ணிக்கு ஒன்று எடுத்து கொடுத்தா. அப்புறம் 2வது வாட்டி நான் இது கேட்டேன், 2வது வாட்டி இது எடுத்து கொடுத்தான். இது வந்து வெங்கடண்ணே வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எடுத்துட்டு வந்து நான் தர்ஷன் இதை. இது சின்சான் வந்து நான் லவ் பண்ணும்போது எனக்கு லெச்சு வாங்கி கொடுத்தான். நான் வாங்கி கொடுத்தது ஞாபகம் இல்லை எனக்கு, ஒன்னே ஞாபகம் இருக்காது. சரி அடுத்து. அப்புறம் இது வந்து எப்படின்னா அந்த ரோட்டு கடையிலலாம் ஏதாவது ஒரு பொம்மை விற்றா என் பையன் உடனே நிப்பாட்டி வாங்கணுமா, அப்படி வாங்கினா 100 ரூபா டாகி. இதுவுமே ஜிகே ஹைப்பர் மார்க்கெட்டில் எங்கள் அண்ணன் எடுத்து வச்சிருந்தேன் தெங்காசி வீட்டில். நான் ஆட்டையை போட்டு வந்துட்டேன், இங்கே வைக்கிறோன்னே ஆட்டையை போட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குல்ல. இந்த இது ஜீப்ரா ஜிராஃபி எங்கே வாங்கினது ஞாபகம் இருக்கா? தம்பி ஒரு 6 மாதமோ 3 மாதமோ இருக்கும்போது நம்ம தென்காசியில் ஒரு கடையில் வாங்கினோம். அது இன்னும் இருக்கு பாரு. அண்ட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குட்டி ஒரு டான்சிங் பாய் இருப்பான். தெரியுறானாவே? தெரியுது. கால் கொஞ்சம் உடஞ்சிருச்சு அவனுக்கு. அது எப்போ வாங்கினதுன்னா தர்ஷன் பிறந்து 30 நாள்ல லெச்சு கீரமங்கலத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தர்ஷனுக்கு வந்து 2 ட்ரெஸ் எடுத்துட்டு, அப்புறம் இந்த ஒரு பொம்மையும் இன்னொன்று தவழ்கிற குழந்தை, அந்த பொம்மையும் இருக்குது இப்போ வரைக்கும், அந்த மூட்டையில் இருக்குது. அந்த தவழ்கிற பொம்மையும் வாங்கிட்டு வந்தான். நான் அடுத்து வந்து இந்த லாரி, இது 2த்தையும் சும்மா ஒரு அழகுக்காக வச்சுருக்கிறேன். இதில் ஏதாவது தம்பியோட அந்த ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சுருக்குறோம். இப்படி வச்சுப்போமா? பொம்மை திருப்பி மட்டும் வை. நான் வச்சுக்கிறேன். ஆமாம் பார்,
ஓகேவா. இது வந்து இது என்னடா மூட்டை எம்மா மேட்ரஸ் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து என்னோட சாரி, என்னோட இது வந்து எங்கே இருக்குன்னா பீரோல் வந்து தென்காசியில் இருக்குது. என்னோட பீரோல் வந்து தென்காசியில் இருக்குது. அதனால் என்னோட சாரியெல்லாம் எடுத்து அடிக்க முடியாமல் இருக்குது. அதனால் இந்த மூட்டையிலே என்னோடய பட்டு சாரி எல்லாமே லட்சக்கணக்கான ரூபாய்க்கு போகும், அந்த அளவுக்குள்ள சாரி. அண்ட் அப்புறம் தர்ஷன் ரூம்லேயும் ஏசி இருக்குது, ஏசி ஓடிட்டுருக்கு. அது தெரியாமல் இவ்வளோ நாள் நாங்கள் ஒரு மக்கு மனசாமனாலியாக இருந்தோம். இவங்க அண்ணன் அண்ணி வந்திருக்கும் போது ஏசி ஓடலைன்னு சொல்லிட்டோம். ஏன்னா ஒரு வாட்டி அது என்னடா ஷார்ட் சர்க்யூட் அடிச்சிச்சோ, ஹை வோல்டேஜ் அப்போது ஒரு மாதிரி ஸ்மெல்லு பார்த்தா இங்கே இருக்கிற லைட்டு போச்சு. இங்கே ஸ்மெல் இப்படி ரொம்ப இந்த ரூமில் ஹெவியாக வருதுன்னு பார்த்தா நான் ஏசின்னு பயந்துட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒயரு செலோ டேப் வேறு ஒட்டியிருக்கிறாங்க. நான் அது எரிஞ்சிருக்குன்னு நினச்சிட்டேன். பார்த்தா இப்போ நல்லா சூப்பராக ரெடி பண்ணி தரேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசி ஓடுது நல்லபடியா. அது தெரியாமலேயே நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜன்னல். இங்கேருந்து நம்ம வெளியில் யார் வராங்க போகிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம துணி காய போகிற இடம் இருக்கும். துணி காய போகிற இடம் இருக்கும். ஒரு ஜன்னல் தான். இன்னொரு ஜன்னல் வந்து இங்கே வச்சாங்க. இந்த இடத்துல ஜன்னல் இருக்கு, அந்த வெடிப்பு கூட அதுல போயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஜன்னல் இருந்துச்சு, பாக்ஸ் மாதிரி ஒரு ஜன்னல் வந்துச்சு. அந்த இடத்துல படி வந்தனால அந்த ஜன்னலையே மறைச்சிட்டோம். அப்படியே இன்னொன்னு நம்ம வேண்டான்ட்டோம். ஜன்னல்ல படி இடிக்குது, பாதி படி ஜன்னலை மறைச்சிருச்சு. அதுல எப்படி ஜன்னலை திறப்ப, அதனால வேணாம்னு சொல்லி அதை எடுக்க சொல்லிட்டோம் ஜன்னலையே. அதனால மூடி. அது நல்லா தான் இருக்கு. இந்த ஒரு ஜன்னல் இருக்கிறதே நல்லா தான் இருக்கு. அந்த ஜன்னல் சப்போஸ் நாங்கள் இன்னொன்று பிளான் பண்ணோம், இந்த ஜன்னல் வச்சிருக்கிற அதே வேலையில் பாத்ரூம் வச்சுருவோமாங்கிற ஒரு பிளானுமே நமக்கு இருந்துச்சு இந்த சைடு. பட் ஓகே, ஃப்யூச்சரில் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு கணக்கில் இருக்கும். அண்ட் தம்பி ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன், இது வந்து நம்ம தென்காசியில் உள்ள ஃபேன் தான் நம்ம இங்கே வந்து மாட்டியிருக்கிறோம். லைட்டு வந்து இவ்வளோதான் லைட்டு, வேறு எந்த அளவுக்கு ஃபேன்சியாக எதுவுமே அந்த அளவுக்கு நம்ம தம்பி ரூமில் பண்ணலை. தர்ஷன் ஒன்று கேட்டுட்ருக்கான், இந்த ஸ்டிக்கர் ஒட்டுப்பான்னு கேட்டான். என்ன ஸ்டிக்கர் கேட்டால் அவெஞ்சர் ஸ்டிக்கர் என் ரூமில் ஒட்டுப்பா. அவனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவன் ரூம். அவன் அது மைண்ட் செட். நாங்கள் தர்ஷன் ரூம் சொல்லியே என் ரூமில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுப்பாங்கிறான். அண்ட் இங்கே வந்து தர்ஷனோட ஒரு ஃபோட்டோ வந்து நாங்கள் மாட்ட போகிறோம். அவன் வந்து பைக்கில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அவனோட அந்த ரெட் கலர் பைக்கில் அவன் உட்காந்துருக்க மாதிரி ஸ்டைலாக மண்ணு அழகாக இருக்கும் அந்த மாதிரி இருப்பாப்புல. அதை அப்படியே மாட்டிடும். அந்த ஃபோட்டோ வந்து இங்கே மாட்டலான்னு சொல்லி பிளான்ல இருக்கு. எல்லா ஃபோட்டோவுமே அங்கே கீரமங்கலத்து வீட்டில் இருக்குது நம்மக்கிட்ட. நம்மளோட ஃபோட்டோ எல்லாமே எங்கள் அப்பா ஒரு ஃபோட்டோ கேட்டிருக்காரு. ஏன்னா நாங்கள் அங்கே உள்ள ஒரு ஃபோட்டோவை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். சண்டை போட்டுட்ருக்காங்க ரெண்டு பேரும், எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட தஷ்குட்டியோட ரூம். இந்த ரூம்ல மோஸ்ட்லி நாங்க ரொம்ப புழங்க மாட்டோம். ஆமா, இந்த ரூம்ல அதிகமா புழங்க மாட்டோம். சும்மா நான் வந்து அயன் பண்ண வருவேன் அவ்வளவுதான். தம்பியோட விளையாட்டு செம்ம எடுப்பேன் போடுறதுக்கு வருவேன் அவ்வளவுதான். மற்ற எதுக்குமே தர்ஷனுமே மோஸ்ட்லி இந்த ரூம்ல புழங்கி இது பண்ணது கிடையாது. எங்க அம்மா இருக்கும் போது இங்கே தான் இருப்பான், தூங்குவான், எல்லாமே பண்ணுவான். இப்போ அடுத்து வந்து எங்க அம்மா வந்துருவாங்க. எப்போ நாளைக்கு போய் நாங்கள் நாகர்கோவில் வளகாப்பு ஃபங்க்ஷன் நாளைக்கு வந்துட்டே இருக்கோம். நாளைக்கு vlog வருது, நாளைக்கு வளகாப்பு. கண்டிப்பா வீடியோ நாளைக்கு பாருங்க. இன்னைக்குமே இந்த வீடியோ எப்படி இருக்கு, வீடு நாங்க எப்படி பராமரிக்கிறோம், எப்படி இருக்கு, இது ஓகேவா இல்ல இத மாத்துங்க. அண்ட் பெயிண்ட் கலர் பத்தி சொல்லணும்டா. இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து கிரீன் கலர், இது வந்து லைட் பர்பிளும் இல்லாம பிங்க்கும் இல்லாம ஒரு மாதிரியான ஷேட்ல இருக்கும், நல்லா இருக்கும். வீடியோ காண்டியா அடிக்க சொன்ன பெயிண்ட் இது எல்லாமே லைட்டா தான் இருக்கும். எதானாலும் வீடியோக்கு எப்படியா இருக்கு இந்த ரூம், நல்லா இருக்கா லைட்? சோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரூம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ சேஞ்ச் பண்ணனும் இல்ல இந்த ஸ்டிக்கர்லாம் யாராவது உங்க फ्रेंड्स யாராவது சேல் பண்ணா கூட ஸ்டிக்கர், அதாவது அவெஞ்சர்ஸ் ஸ்டிக்கர் தான் கேக்குறான். கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர்மேன், ஜிடி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர் சொல்லுங்க. யாரா போய் வாங்குறதா இருந்தா வாங்கிக்கணும், இல்ல நீங்க வாங்கி கொடுக்கறனாலும் வாங்கி கொடுங்க. நம்பர் அப்புறம் மேல வந்து இந்த லைட் எரியுற ஸ்டார்ஸ் போட்டலாம்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் அது வந்து ஒட்டணும்னா இதாகிடுது. ஆனால் நம்ம கீரமங்கலத்து வீட்டில் ஒட்டினது அப்படியே இருக்கு பாரு, இன்ன வரைக்கும் அப்படியே இல்லை. கல்யாணம் பண்ண புதுசுல எனக்கு அந்த விடி லைட்டே இருக்காது, இருட்டா இருக்கும் எங்கள் ரூம். அப்போது அதை வாங்கி ஒட்டினாச்சு, அது வந்து நல்லா இருந்துச்சு. அது ஒட்டலாமான்னு பார்க்கேன், பட் ஆனால் வேண்டாம். இந்த ரூமுக்கு வேற எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. வேற எதுவும் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நிறைய போட்டோ மாட்டிடுவோம். அடுத்த சந்திக்கும் வரை உங்களுடைய எல்ஏ கப்பிள்ஸ் லெக்சர். பாய்.